மேசராசிக்காரங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டம் அவமானம் எல்லாம் உங்களை அழிக்க வந்ததான் நினச்சிங்களா? இல்லைங்க, இரும்பு மாதிரி பட்ட தீட்ட வந்திருக்குது. இப்போ உங்கள் மனசுலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லங்கிற மாதிரி தான். ஏன்னா மனுஷங்களோட அசல் முகம் என்னங்கிறது தெரிஞ்சிருச்சுல. இனிமேல் எவன் வந்தா என்ன, எவன் போனா என்ன, உங்களை ஏமாத்தினவங்க எல்லாரும் உங்கள் வாழ்க்கை பக்கத்துலேருந்து தூக்கி குப்பையில் போட்டுட்டு உங்கள் உழைப்பையும் உங்கள் குலதெய்வத்தையும் மட்டும் நம்பி நீங்கள் இந்த நேரம் மறுபடியும் காலம் இறங்கினா இந்த நேரம் ரொம்ப அருமையாக தான் இருக்குது. ஏன்னா மேசராசிக்கு அதிபதி நெருப்பு கிரகம் செவ்வாய் பகவான். நெருப்பு எவ்வளவுதான் மண்ணை போட்டு மூடினாலும் அது உள்ளுக்குள்ள கனண்டுகிட்டே தான் இருக்கும். சாமி வர்றப்ப குழந்தை விட்டு எரியும் செய்யும். இப்போ உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பழைய சுறுசுறுப்பையும் வேகத்தையும் மறுபடியும் வெளியில எடுங்க. இந்த நேரம் ரொம்ப அருமையாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த மேசராசிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வர்ற 7 நாள் ரொம்ப அருமையாக இருக்குது. தொழிலையும் சரி, நீங்கள் எதிர்பார்க்குறதும் சரி, நல்ல முன்னேற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாங்க. செவ்வாய் பகவான் வந்து இந்த ஜூன் மாதம் எல்லாமே 20ஆம் தேதிக்கு அப்புறம்லாம் ராசியை விட்டு தனஸ்தானத்துக்கு மாறுறாரு. உங்கள் பேச்சு திறமையால் பல காரியத்தை முன்ன நின்று சாதிப்பீங்க. விவசாயம் செய்கிறவங்களா இருக்கட்டும், எந்த தொழில் செய்கிறவங்களா இருக்கட்டும், உத்தியோகம் வேலையில் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறீங்கன்னா கூட நிறைய மாற்றம் காத்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த நேரம் இருக்குதுங்க. பணப்புழக்கெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல. குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் ஒரு சில விஷயத்தில் கவனம் கொடுத்துக்கணுங்க. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் கொடுத்துக்கணுங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் மேசராசிக்கு ரொம்ப சாதகமாக தான் இருக்குது. அப்படி பார்க்குறப்ப எதெல்லாம் மேசராசிக்கு சாதகமாக இருக்குது, எதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனம் கொடுத்துக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறீங்க. இந்த நேரம் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு பரிகாரம்லாம் என்னென்ன, இதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காணும் நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டு இருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். அதாவது ஜூன் 21க்கு பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் உங்கள் ராசியை விட்டு ரிஷப ராசிக்கு தனஸ்தானத்துக்கு மாறுறாரு. இது உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் தரும்னா ரொம்ப பெரிய அதிர்ஷ்டமான ஒரு விஷயம் தாங்க. இவ்வளோ நாளாக தலையை சுற்றிட்டு இருந்த இந்த வேலைச்சுமை அலைச்சல் அப்படியே குறையும். பணத்தை ஈர்க்கிற காந்த மாதிரி உங்கள் ராசி இப்போ மாறப்போகுது. இந்த நேரம்லாம் கொஞ்சம் சோம்பேறித்தனம் பார்க்காம வேலையில் கவனம் கொடுத்தீங்கன்னா அருமையாக பண வருமானம் வருங்க. தங்கத்துலேயோ நிலத்துலையோ ஒரு கொஞ்சம் காசு இருந்தால் அதில் முதலீடு செஞ்சுக்கோங்க. ஏன்னா இதுதான் சரியான நேரம். செவ்வாய் வந்து தனஸ்தானத்துக்கு வந்தால் வீட்டில எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதம் வரும். நான் சொல்கிறதான் சட்டங்கிற மாதிரி கொஞ்சம் குடும்பத்தில் எல்லாருமே மாறுவாங்க. நீங்கள் கூட கொஞ்சம் அப்படி தான் இருப்பீங்க. இந்த நேரம் பிடிவாதம் பிடிக்காமல் கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போகிறது பரவாயில்லைங்க. அதுவும் அக்கா தங்கச்சிங்க அதே மாதிரி குடும்பத்தில் இந்த சகோதர வழியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பாதிப்பு வரத்துக்குலாம் வாய்ப்பு இருக்குது. அதுவும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த சாப்பிட்ற நேரத்தில் தான் கொஞ்சம் சண்டையெல்லாம் வரும். அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ராகு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு 11ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய கும்பத்துலேயும், கேது பகவான் 5ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசிலையும் இந்த நேரம் இருக்கிறாரு. 11ல் ராகு இருந்தால் போன அந்த காசு போனெல்லாம் அள்ளிக்கிட்டு வரும்னு சொல்லுவாங்க. அதனால் எதுவாக இருந்தாலும் உழைப்பு மேலே கவனத்தை போடுங்க. அருமையாகவே இருக்குது. வெளிநாடு வெளியூர் சம்மந்தப்பட்ட விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா லாபம் கிடைக்கும். கேது வந்து 5ல் இருக்கிறார். இது வந்து ஆன்மீகத்தில் ஈடுபட வைக்கிங்க. இந்த நேரம் கோவில் குளம் போகணும்னு தோணும், குலதெய்வ கோவிலுக்கெல்லாம் போகணும்னு தோணும். அதுக்கான ஒரு வழியை ஏற்படுத்திக்கிறது பரவாயில்ல. ஏன்னா குலதெய்வ அனுகிரகங்கிறது மேசராசிக்கு இந்த நேரம் ரொம்ப ரொம்ப சாதகமான பலனை தருங்க. அதே மாதிரி என்னென்னா 5ஆம் இடம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியம் பிள்ளைங்களை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதனால் குழந்தைங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் கொடுங்க. சின்னதாவது இந்த சளி காய்ச்சல் மாதிரியான விஷயம் கொஞ்சம் வந்து போகும். அசால்ட்டாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி அவங்கக்கிட்ட பேசுகிற வார்த்தையும் கோபப்படாமல் பாசமாக பேசுகிறது தான் பரவாயில்ல. அதே மாதிரி இந்த நேரம் என்னென்னா வாரத்தோட நடுப்பகுதியில் இந்த புதன்கிழமை வியாழக்கிழமை நாள்லாம் கொஞ்சம் உங்களுக்கு புதுசாக மனிதர்களுடைய நட்பெல்லாம் கிடைக்குங்க. வியாபார வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, நல்ல லாபம் கிடைக்கும். நிறைய ஐடியா தோணும். வேலை செய்கிற இடத்துல இப்படி செஞ்சு பார்க்கலாமா அப்படி செஞ்சு பார்க்கலாமான்னு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல. ஆனால் என்னென்னா கொஞ்சம் இந்த நாள்லாம் யாருக்கும் வாக்கு கொடுக்குறது வேண்டாம். நான் வந்து இதை செஞ்சு தரேன், நான் உங்களுக்கு வந்து இதை ஏற்பாடு பண்ணி தரேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு யாருக்கும் வாக்கு கொடுக்குறது வேண்டாம். கொஞ்சம் வண்டி வாகனத்தெல்லாம் போகிறீங்கன்னா கொஞ்சம் மெதுவாக போகிறதா இந்த நேரம் மேசராசிக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம்.
அதே மாதிரி மேச ராசிக்காரங்களுக்கு இனி வர்ற நாள்லாம் எதெல்லாம் சாதகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக தொழில் தொடங்குறதுக்கு இது வந்து நல்ல நேரமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரவாயில்ல. கூட்டு தொழில் வச்சுக்கிறத விட சொந்தமாக தனியாக ஆரம்பிச்சிங்கன்னா அமோகமான லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காசு பணம்லாம் கொஞ்சம் இருக்குங்க, நான் வந்து எதில் முதலீடு போட்டுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிலத்து மேலேயோ விவசாய பூமி மேலேயோ தங்கத்து மேலேயோ முதலீடு பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. ஷேர் மார்க்கெட்டிங் மாதிரியான விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப பரவாயில்ல. அதே மாதிரி வண்டி யோகம் இருக்கா அப்படின்னா, டூ வீலர் கார் மாதிரி ஒரு வாங்குறதுக்கான யோகம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. வண்டி வாங்குறதுக்கு முன்னாடியே பணத்தை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வீடு கட்டுறதுக்கு பிளான் இருந்தாலும் இந்த நேரம் நீங்கள் பண்ணிக்கலாம். அஸ்திவாரம் போடுறது, புதுசாக ஃப்ளாட் வாங்குறது, அட்வான்ஸ் கொடுக்குறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 நாளில் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. நல்ல செய்தி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல. அதே மாதிரி இந்த நேரம் என்னென்னா, குடும்பத்துலலாம் பரவாயில்ல தான், ஆனால் சின்ன சின்ன மனசாபம் கொஞ்சம் கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன சங்கடம் வந்து கொஞ்சம் கொடுக்கும். ஆனால் பாசம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதால பெருசாக பாதிப்பு இல்லை. குழந்தைங்க வழியில் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. வண்டி வாகனத்தில் போகிறப்ப கொஞ்சம் கவனமாக இருங்க. வெயிலும் கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் மழை காலமாகவும் இருக்கிறதால உடம்பு சூடு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, உஷ்ண சம்மந்தப்பட்ட பாதிப்புலாம் கொஞ்சம் கொடுக்கும். வயிறு வலி, கண் எரிச்சல் இதெல்லாம் கொஞ்சம் கொடுக்கும். சும்மாவே காரமாக சாப்பிடுவீங்க. இந்த நேரம் கொஞ்சம் காரம் அதிகமாகவே எடுத்துக்குவீங்க. அதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. நிறைய நீராகாரமாக சாப்பிட்டுட்டு வர்றது பரவாயில்ல. அதே மாதிரி இந்த நேரம் என்னென்னா, என்னதான் சொந்தக்காரங்களாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் யாருக்கும் கடன் வாங்குறது, கடன் வாங்கி கொடுக்கறது, ஜாமீன் கையெழுத்து இந்த ஷூரிட்டிலாம் போடுறீங்கல்ல, அதெல்லாம் கொஞ்சம் செய்யாதீங்க. பின்னாடி உங்களுக்கு தான் கொஞ்சம் சுமையாக இருக்கும். உங்கள் தொழிலை எடுத்துக்கிட்டால் எப்படி இருக்குது அப்படின்னா பரவாயில்ல. புதுசாக பிளான் எல்லாமே மற்றவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கிறது வேண்டாம். வார்த்தையில் நிதானமாக இருங்க. கோவத்தில் வர்ற வார்த்தை தான் குடும்பத்தில் சண்டையாகவே கொஞ்சம் கொடுக்கும். அதனால் அதிலெல்லாம் கவனம் கொடுத்துக்கிறது இந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப பரவாயில்லன்னு சொல்லலாம், மேசராசி பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி மேசராசிக்காரங்களுக்கு இந்த நேரம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் எதெல்லாம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சாதகமாக இருக்குது, எதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கவனம் கொடுத்துக்குன்னா, உங்களுக்கு இந்த நேரம் செவ்வாய் பகவான் வந்து இந்த நேரம் வர்றது எல்லாமே உங்களுக்கு நீங்கள் ஏதாவது புதுசாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா அதை செஞ்சுக்கலாங்க. அருமையாக இருக்குது. புதுசாக நான் ஒரு முயற்சி செஞ்சு பார்க்குறேன், ஒரு தொழிலில் இந்த விஷயத்தை நான் வந்து செஞ்சு பார்க்குறேன், எனக்கு நிறைய ஐடியா வருது, அதெல்லாம் செஞ்சு பார்த்தா சாதகமாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே ஓரளவுக்கு பரவாயில்லங்கிற மாதிரி தான் இந்த நேரம் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி கிரகங்கள் கூட உங்களுக்கு ஒரு சாதகம் தான். உங்களுக்கு கொஞ்சம் பச்சை கொடி காட்டும். ஆனால் செவ்வாய் மாறுறதால கொஞ்சம் முன்கோவம் அதிகமாக இருக்குங்க. சந்திரனோட அமைப்புலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எது எடுத்துக்கிட்டாலும் கொஞ்சம் இந்த சந்தேக புத்தியை கொஞ்சம் கொடுக்கும். அதெல்லாம் கொஞ்சம் மூட்டை கட்டி வைக்கிறதாங்க அந்த நேரம் பரவாயில்ல. மற்றபடி பார்த்தீங்கன்னா மேசராசிக்கு இந்த நேரம் ரொம்ப அருமையாக தான் இருக்குது. தொழிலையோ உத்தியோகத்திலையோ எந்த பாதிப்பு இல்லை. ரகசியத்தை யாருக்கிட்டையும் சொல்கிறது வேண்டாம். நிறைய விஷயம் மனசில் வச்சுருப்பீங்கள்ல, நிறைய ரகசியம் வச்சுருக்கிறீங்களே, என்னதான் உயிர் நண்பனாக இருந்தாலும் சரி, பழக்கமாக இருந்தாலும் சரிங்க, மனசில் இருக்கிறதெல்லாம் வெளியில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட கொஞ்சம் சொல்கிறது வேண்டாம். காசு பணம் கொஞ்சம் வச்சுருந்தா கூட அதெல்லாம் மற்றவங்கள்ட்ட சொல்கிறது வேண்டாம். ஏன்னா இந்த நேரம் பணம் வந்தால் தான் சொந்தம், இல்லைன்னா பாங்கிற மாதிரி தான் கொஞ்சம் இருப்பாங்க. காசு பணம் கையில் இருக்கிறப்ப அண்ணன் தம்பின்னு சுற்றின சொந்தம் ஏற்கனவே உங்களுக்கு அதிகம். ஆனால் கொஞ்சம் இல்லை, நீங்கள் யார்ட்டாவது ஒரு கைமாத்தா கடன் வாங்குற சூழ்நிலைக்கு வந்துக்கிட்டிங்கன்னா மட்டும் கால்நடை போனவங்க நிறையவே இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த நேரத்தில் அது கொஞ்சம் செய்வாங்க. அதனால தான் கொஞ்சம் இதில் கவனமாக இருக்க பாருங்கள். யாரை பார்த்தாலும் ஒரு பயம் வருங்க அந்த நேரம். இவங்க வந்து நம்மளை ஏமாத்திடுவானோ, நம்ம யாரையும் நம்ப முடியலையே அப்படின்னு கொஞ்சம் பயத்தை கொடுக்கும். அதிகமாக பயந்துட்டு இருக்கிறது வேண்டாம். நிறைய பேர்லாம் பார்த்தீங்கன்னா போய் சும்மா படுத்தா கூடங்க நிம்மதியாக தூக்கம் வராது. பழைய ஞாபகம் தான் கொஞ்சம் நெஞ்சை வந்து அடைக்கும். நம்ம ஏண்டா இவ்வளோ வந்து கஷ்டப்பட்டு நின்னோம், நம்ம இத்தனை நாளாக லூஸாக இருந்திருக்கிறோங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் யோசனை கொடுக்குங்க. சும்மா மனசு போட்டு குழப்பிக்கிறது வேண்டாம். இந்த நேரம் கொஞ்சம் அருமையாக தான் இருக்குது. யாராவது ஒருத்தர் ஏமாத்திட்டாங்க அப்படின்னு இந்த நேரம் அதெல்லாம் யோசிக்கிறது வேண்டாம். நீங்கள் வந்து சிங்கம், உங்களை நம்ப வச்சு கழுத்தை எடுத்துகிட்டு போனவங்க சுயநலம் முடிச்ச நரிங்க. நீங்கள் அதை வந்து காட்டி கொடுத்ததும் கிடையாது. நேர்மையாக வாழணும்னு நினைக்கிறீங்க. இந்த மனசே போதுங்க. நீ வர்ற நாளெல்லாம் உங்களுக்கு அருமையாக தான் இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டம் அவமானம் எல்லாமே உங்களுக்கு அழிக்க வந்ததான் நினைக்காதீங்க. உங்களுக்கு இரும்பு மாதிரி பட்டத்தீட்ட தான் வந்திருக்குது. ஏன்னா நிறைய மனிதர்களுடைய ஒரு அசலான முகத்தை பார்த்தாச்சு. இனி வர்ற நாள் எல்லாமே உங்களுக்கு பரவாயில்லங்கிற மாதிரி தான். அதே மாதிரி மேச ராசிக்காரங்க இந்த நேரம் நீங்கள் வந்து எந்த மாதிரியான வழிபாடு பண்ணிக்கிட்டா உங்களுக்கு அருமையாக இருக்குங்கிறது நாம் தொடர்ந்து இந்த பதிவில் பார்க்கலாம். மேசராசிக்காரங்க இந்த நேரம் என்னன்னா, தினமுமே காலையில் எழுந்திரிச்சதும் விநாயக பெருமான மனசார நினைச்சு கும்பிடுங்க. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அருகம்புல் மாலை சாத்தி கும்பிட்டு வந்தீங்கன்னா இந்த வாரம் முழுசுமே உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அஸ்வினி பரணி கார்த்திகை இதெல்லாம் வந்து மேசராசிக்குரிய நட்சத்திரம் தானே. அவங்க எல்லாமே இந்த நேரம் வந்து விநாயக பெருமான் வழிபாட்டை மறக்காமல் கொஞ்சம் செஞ்சுக்க பாருங்க. அதே மாதிரி குல தெய்வ வழிபாடு,
குலதெய்வ அனுகிரகங்கிறது இந்த நேரம் கூடவே இருக்கிறதுனால தாங்க பல பிரச்சனை தலைக்கு வர்றது தலைப்பாகையோட போச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி பல பிரச்சனை உங்கள் கண்ணுக்கு தெரியாத பிரச்சனை கண்ணுக்கு தெரியாமலே உங்களை அண்டாமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு தெய்வம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குலதெய்வம். அதனால் மறக்காமல் குலதெய்வ வழிபாட்டை விட்டுறாதீங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த கண் திருஷ்டி இது எல்லாமே நீங்கணும்னா இந்த நேரம் குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். மேசராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். அதனால் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு செவ்வரில் பூ வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா பரவாயில்ல. அங்கே இருக்கிற முருகப்பெருமானுக்கு நெய் விளக்கு போடுங்க. பறவைகளுக்கு காலையில் எழுந்திரிச்சதுமே வீட்டு வாசலில் மொட்டை மாடியில் கொஞ்சோண்டு பச்சரிசி இல்லைன்னா கம்பு தூவி தண்ணி வச்சுட்டு வந்தீங்கன்னா பரவாயில்ல. உங்களால் முடிஞ்சதை சனிக்கிழமை அன்னைக்கு பசியோடு வர்ற ஏழைங்களுக்கோ வயசானவங்களுக்கோ ஒருவேளை சாப்பாடு வாங்கி கொடுத்தாலும் இந்த நேரம் ரொம்ப அருமையாக தான் இருக்குது. இந்த கடன் கொடுக்குற விஷயத்தில் மட்டும் இந்த நேரம் கொஞ்சம் கவனம் கொடுத்துக்கோங்க. யாருக்கும் கடனாவோ பணம் கொடுக்கறது வேண்டாம், கொடுத்தா திரும்ப வராது. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முடிஞ்ச வரைக்குமே இந்த அசைவம் சாப்பிட்றத தவிர்த்துக்கிட்டு விரதம் இருந்துட்டு வந்தீங்கன்னா மனசில் நல்ல ஒரு அமைதி தெளிவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் பார்த்தீங்கன்னா மேசராசிக்கு இந்த நேரம் இருக்க தான் செய்யுது. அதே மாதிரி கையில் வந்து காசு பணம் தங்கலை, ஏதாவது ஒரு வழியில் பணங்கிறது தண்ணியாக செலவாகிட்டே இருக்குது, நல்ல உழைப்பு கொடுத்தாலும் அந்த பணம் வந்து வீட்டுக்கு வந்து நிற்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்க நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பர்சுலையோ இல்லை பணம் வைக்கிற பெட்டிலையோ எப்பயும் ஒரு துண்டு பச்சை கற்பூரம் 2 ஏலக்காய் கொஞ்சம் மல்லிகைப்பூ வச்சுக்கோங்க. இந்த வாசனைக்கு பணப்புழக்கம் சுறுசுறுப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி என்னென்னா மேசராசிக்காரங்க கொஞ்சம் உங்கள்கிட்ட பணம் வந்து இருக்குதோ இல்லையோ உங்கள் வாய்க்கு ஒரு அலாதியான சக்தி இருக்குங்க. கையில் காசு கம்மியாக இருந்தால் கூட என்கிட்ட காசே இல்லை நான் ரொம்ப ஏழைன்னு புலம்பாதீங்க. ஆண்டவன் பண்ணியதில் எதோ நல்லா இருக்கேன், காசு இல்லைனாலும் காசு வந்துடும், வர நாளும் வந்துடும் அப்படின்னு நேர்மையாக பேசுங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் அந்த நேரத்தில் அப்படியே ஆகட்டும்னு சாமி சொல்கிறதுக்கான வாக்காக அமையுது. அதனால் மேசராசிக்காரங்க இதெல்லாம் கொஞ்சம் கவனம் கொடுங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா பரவாயில்ல. நன்றி நண்பர்களே. மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.